வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான பழங்கால பதிவை, அதாவது சங்கீதம் 5ஐ பத்தி ஆழமா பார்க்க போகிறோம். இதோட வரலாற்று பின்னணி என்ன, இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, முக்கியமா இதை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா புரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பத்திலே உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மாபெரும் ராஜா சுற்றிலும் எதிரிகளால சூழப்பட்டு தன் உயிருக்கே ஆபத்துங்கிற நிலைமையில இருக்கும்போது எப்படி ஜெபம் செய்திருப்பார்? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். தாவீது ராஜா அசைக்க முடியாத வல்லமை படைத்தவர். ஆனா ஆபத்து வந்தப்போ அவர் வேற எதையும் தேடி ஓடல, நேரா ஜெபத்தை தான் நாடினார். இந்த சங்கீதம் ஏதோ சும்மா எழுதப்பட்ட வார்த்தைகள் கிடையாதுங்க. மரண பயத்துக்கும் விரக்திக்கும் நடுவுல நின்ன ஒரு ராஜாவோட உண்மையான இதய துடிப்பு இது. முதல்ல தாவீதின் ஜெபத்தின் பின்னணி என்ன அப்படிங்கறத நாம சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். சுமார் கிமு 1000 வருஷத்துல அவர் ராஜாவா இருந்த காலகட்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சவுல் ராஜாவோட கடுமையான துன்புறுத்தல்ல இருந்து அவர் தப்பி ஓடின தருணங்கள், அதுக்கப்புறம் தன் சொந்த மகன் அப்சலோம் செஞ்ச கலகத்திலிருந்து உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடின சம்பவங்கள் நினைச்சாலே பதறுது இல்லையா? எப்பேற்பட்ட கொந்தளிப்பான வாழ்க்கை, நீதியும் பாதுகாப்பும் ரொம்ப அவசரமா தேவைப்பட்ட அந்த பயங்கரமான சூழ்நிலைகள்ல தான் இந்த சங்கீதம் பிறந்திருக்கணும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த சங்கீதத்தோட ஆரம்பத்திலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு இருக்கு. புல்லாங்குழல் வாத்தியத்தோடு வாசிக்க அப்படின்னு இது தொடங்குது. தன் மனசுல இருந்த அத்தனை வேதனைகளையும் பாரங்களையும் தாவீது வெறுமனே வார்த்தைகளா மட்டும் கொட்டலைங்க. புல்லாங்குழலோட சோகமான இனிமையான ஓசையோடு தன் கண்ணீரின் ஜபத்தை ஒரு பாடலா அவர் இணைச்ச விதம் உண்மையிலே மெய்சிலிருக்க வைக்குது இல்லையா? சரி, வரலாற்று பின்னணியை பார்த்தாச்சு. அடுத்ததா சங்கீதம் 5இன் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தாவீது எப்படி தன் ஜெபத்தை கட்டமைச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் உணர்ச்சி வசப்பட்டு எதையோ உளரல. ஒரு தெளிவான சிந்தனை ஓட்டம் இதுல இருக்கு. முதல் 3 வசனங்கள்ல தன் விண்ணப்பத்தை தேவன் முன் வைக்கிறாரு. அடுத்து 4ல இருந்து 6 வசனங்கள்ல தேவனுடைய நீதியை நினைவு கூறுகிறாரு. அதுக்கப்புறம் 7, 8ஆம் வசனங்கள்ல தேவன் மேல முழு நம்பிக்கையும் வச்சு வழிநடத்துதல கேட்கிறாரு. கடைசியா துன்மார்க்கருக்கு எதிரான நியாய தீர்ப்பையும் நீதிமான்களுக்கான ஆசீர்வாதங்களையும் சொல்லி முடிக்கிறாரு. ஒரு மனுஷன் தன் கண்ணீர்ல ஆரம்பிச்சு எப்படி அசைக்க முடியாத நம்பிக்கையில தன் ஜெபத்தை முடிக்கிறாருங்கிறத இந்த கட்டமைப்பு ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. இப்போ இந்த விளக்க உரையோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும். அதாவது இந்த சங்கீதத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கிய செய்திகள். முதல் விஷயம் என்னன்னா, ஜெபத்தின் முக்கியத்துவம், குறிப்பா காலையிலே தேவனை தேடுறது. தாவீது தன் நாளோட முதல் வேலையாவே தேவன் கிட்ட பேசுறாரு. ஜெபம்ங்கிறது நமக்கு தேவைப்படும் போது மட்டும் படிக்கிற ஒரு லிஸ்ட் கிடையாதுங்க. அது சிருஷ்டிகருடனான ஒரு நெருக்கமான உரையாடல். தாவீது தன் ஜெபத்துல தேவனோட உதவியையும் வழி நடத்துதலையும் எப்படி விடாம தேடுறாரோ, அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஜெபத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நாம கத்துக்க வேண்டிய முதல் பாடம். 2வது சத்தியம், தேவனுடைய நீதி. தேவன் அன்பானவர் மட்டும் இல்ல, அவர் நீதியுள்ளவரும் கூட. அவர் துன்மார்க்கத்தையும் பாவத்தையும் நிச்சயமா வெறுக்கிறாரு. குறிப்பா பொய் பேசுறவங்களையும் ஏமாத்துறவங்களையும் தேவன் அருவருக்கிறாருன்னு தாவீது ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காரு. தேவன் நீதியுள்ளவரா இருக்கிறதால நாமும் நீதியாவும் நேர்மையாவும் வாழணுங்கிற ஆழமான எச்சரிக்கைய இது நமக்கு உணர்த்துது. 3வதா, தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை. தாவீது தன் சொந்த தகுதியையோ பலத்தையும் நம்பி தேவனோட ஆலயத்துக்குள்ள நுழையல, தேவனுடைய அளவற்ற கிருபையினாலேயே தான் உள்ள வர்றதா சொல்றாரு. இது எவ்வளோ பெரிய தாழ்மை பாருங்க. சுற்றிலும் எதிரிகள் இருந்தாலும் தேவனுடைய வழிநடத்துதலை மட்டுமே அவர் முழுமையா நம்பியிருந்தார். நாமும் நம்ம சொந்த அறிவை நம்பாம தேவனை சார்ந்து அவர் வழியில நடக்கணுங்கிறத இது ஆழமா போதிக்குது. 4வது மற்றும் 5வது விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்தா 2 மாறுபட்ட விளைவுகளை நம்ம தெளிவா பார்க்க முடியுது. ஒரு பக்கம் துன்மார்க்கர்களோட நிலை, அவங்க தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தண்டனையும் சந்திப்பாங்க. மறுபக்கம் நீதிமான்களோட நிலை, அவங்க தேவனுடைய தயவினாலும் ஆசீர்வாதத்தினாலும் சூழப்பட்டிருப்பாங்க. தீமையான வழிகளை விட்டு விலகி நீதிமான்களா வாழ நாம தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கறது இந்த 2 வேறுபாடுகளும் ஆணித்தரமா நமக்கு உணர்த்துது. இந்த விளக்க உரையோட உச்சக்கட்டமா இந்த அற்புதமான வசனத்தை கேளுங்க. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கேடயம் எப்படி ஒரு போர் வீரனை 4 பக்கமும் பாதுகாக்குமோ, அதே போல தேவனுடைய கருணையும் தயவும் ஒரு நீதிமானை சுற்றிலும் ஒரு பெரிய அரணா நின்னு பாதுகாக்கும். உண்மையிலேயே எப்பேற்பட்ட நம்பிக்கை ஊற்ற வார்த்தைகள் இல்லையா இது? சரி, நாம இப்போ ஒரு முழுமையான சுருக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த 3 முக்கியமான விஷயங்களை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. முழு மனசோட ஜெபம் பண்ணுங்க, நீதியா வாழுங்க, அப்புறம் தேவனுடைய பாதுகாப்பை ஆழமா நம்புங்க.
தாவீது ராஜா நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடமே இதுதான். எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயங்களை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிட்டா அது நம்மள சரியான பாதையில கூட்டிட்டு போகும். நாம இந்த ஆய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை பார்த்தே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. தாவீதை போல இன்னைக்கு நீங்களும் தேவனை முழுமையா நம்பி அவரோட தயவை உங்களுக்கான கேடகமா மாத்திக்க தயாரா இருக்கீங்களா? இந்த ஆழமான சிந்தனையோட செயல்படுங்க. கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.